இந்த நுண் நிதி மற்றும் கடன் அதிகார சபை ஒன்றை உருவாக்குறதுக்கான இந்த சட்டமூலத்தை விவாதித்து கொண்டிருப்பதில் இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், உண்மையிலே இந்த நுண்கடன் விடயத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் வடகிழக்கு. வடகிழக்கிலே போர் முடிவடைந்த உடனேயே மக்கள் ஒரு கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு பின்னிலேயே தங்களுடைய பொருளாதாரத்தை பாதிப்படைஞ்ச ஒரு சூழலில் எந்த விதமான பாதுகாப்புகளும் அண்டைக்கு இருந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தாமல் நாட்டினுடைய ஏனைய பிரதேசவாழ் மக்களோடு போட்டி போடுற ஒரு நிலைக்கு தள்ளினதால் அவர்கள் நின்று பிடிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த போட்டித்தன்மை இருந்த ஒரு நிலையில் அவர்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருந்த சூழலில் குறிப்பாக மிகவும் கஷ்டப்பட்ட வர்க்க மக்கள், பெண்கள் தங்களுடைய புருஷர்களை இழந்த நிலையிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இந்த நுண்கடனில் சிக்கப்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலை தான் வடகிழக்கில் இருந்தது. தற்கொலைகள் பிரதானமாக இந்த நுண்கடன் காரணமாக நடைபெற்றதுன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அந்த வகையில் உண்மையிலே மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் திரு குமாரசுவாமி அவர்கள், இந்திரஜித் குமாரசுவாமி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் விஜயம் செய்ததுக்கு பிற்பாடு இந்த நுண்கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்தளவுக்கு ஆழமானது என்றதை அறிந்த பிற்பாடு அவர்தான் முதலாவது தடவையாக இந்த நுண்கடனாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த கடன்கள் அனைத்தை அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அது ஒரு பாரதூரமான ஒரு ஸ்லேவர் போன்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கிற அந்த கருத்தை தெரிவித்து அதை கணிசமாக ஒரு முன்னிலைக்கு கொண்டு வந்தவர். அந்த வகையில் இந்த நுண்கடன் நுண் நிதி சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளுறதுக்குரிய சட்ட மூலங்கள் கொண்டு வரணும் என்றதை நான் உட்பட எங்களுடைய வடகிழக்கை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்திருக்கணும் என்றது இங்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் கொள்கை அளவில் வகையான சட்டங்கள் கொண்டு வரதை நாங்கள் வரவேற்போம். நாங்கள் அதை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் இந்த சட்ட மூலம் உண்மையிலே 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட இருந்த ஒரு சட்டம், அதில் இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு வருவதாக கூறப்பட்ட ஒரு நிலையிலே தான் இந்த சட்டம் கொண்டு வர இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாய தேவையிலே இருக்கிறோம். ஏனென்றால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டம். அவ்வகையான காலகட்டங்களில் பெருசாக பெரிய அளவில் வங்கிகள் நிதிகள் கடன் கொடுக்கறது இல்லை. அங்கே அவ்வகையில் கடன் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் இருந்ததும் இல்லை. யுத்தம் காரணமாக அரசாங்கங்கள் அதை தடை செய்தும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உண்மையிலே வடகிழக்கிலே எங்களுடைய மக்கள் சமூக ரீதியாக கடனை பெற்று ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே ஒரு நிதியத்தை உருவாக்கி அவர்களுக்கு இடையிலே சமூக ரீதியாக அந்த கடன்களை கொடுத்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வாழ்க்கை முறையை தக்க வைக்கிறதுக்குரிய செய்து கொண்டு அந்த உண்மையிலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இல்லாட்டி ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி, மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்த ஒரு கலாச்சாரம் போர்க்காலத்தில் கூட வடகிழக்கில் இருந்தது. கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரொவைடர்ஸ், கிரெடிட் ப்ரொவைடர்ஸ் என்று சொல்லுவார்கள். அது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்த, அந்த மக்களுக்கு பலத்தை கொடுத்த ஒரு முறைமை. ஆனால் இந்த வரவு அந்த முறைமையையும் கூட பாதிக்கும். ஏனென்றால் கடன் கொடுக்கிறது வட்டிக்கு கூட இல்லாமல்
வட்டிக்கு கொடுக்காமல் ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு கிராமத்தில் ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு தாங்கள் போடுகின்ற தாங்கள் சேகரிக்கிற நிதியை தங்களுக்கிடையிலே மட்டும் வட்டி எதுவும் கட்டாமலே வந்து கொஞ்சம் உதவியில செய்து அதை சுழற்சி முறையில் வந்து பங்கிடுற விஷயத்தை கூட இந்த சட்டமூலம் வந்து உள்வாங்கிறதாக இருந்தால் அவர்களுக்குரிய அந்த பணி செய்ய இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும், செய்ய இயலாத நிலைமைக்கு தள்ளப்படும். ஆகவே அது நிச்சயமாக வந்து அந்த மக்களை பாதிக்கக்கூடாது. அது உண்மையிலே வந்து ஒரு பலப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமே தவிர வந்து அதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. ஆகவே நான் தயவுடன் வந்து கேட்டுக்கொள்கின்றேன், இந்த சட்டத்தில் வந்து ஒரு திருத்தம் அவசரமாக வந்து கொண்டு வந்து இன்றைக்கு இதை நிறைவேற்றாமல் வந்து அந்த கம்யூனிட்டி கிரெடிட் ப்ரொவைடர்ஸ் என்ற விடயத்தை இந்த சட்டத்தில் இருந்து வெளியில் எடுக்க வேணும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அப்படி செய்யாவிட்டால் வந்து எங்களுக்கு வடகிழக்கில் வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மக்கள், அதுவும் பெண்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை வந்து கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட மூலத்தில் வந்து கிட்டத்தட்ட 90% நுண்கடன் பெறுகின்றதில் வந்து கிட்டத்தட்ட 85க்கும் 90% பெண்களாக இருக்கவும் இந்த அத்தாரிட்டி இந்த அதிகார சபையில் வந்து அவர்கள் கடமைக்காக மட்டும்தான் பெண்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அது முதலாவது பிரதான விமர்சனம். ஏனென்றால் அந்த பெண்களுடைய சூழல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை வந்து விளங்கிக் கொள்றதுக்கு வந்து அவர்களுடைய பங்களிப்புன்றது தான் மிக முக்கியம். அது இந்த சட்டம் வழங்கவில்லை. The bill destroys grassroots and community credit mechanisms by subsuming them under money lending. Grassroots community organizations founded on the principles of solidarity, mutual aid, participatory governance and economic justice are not money lenders operating for profit. அவர்கள் வந்து ஏதோ ஒரு லாபங்களுக்காக வந்து நடத்துகின்ற விடயங்கள் அல்ல. The bill imposes microfinance identity on community credit practitioners, women's groups created in line with the IRDP program, also by the UN organizations working over 3 decades to build community assets and ensure the education and well-being of women, are forcibly incorporated as microfinance institutions, destroying their identity and autonomy. Despite consumer protection being the core objective, the bill fails to introduce legal enforcement mechanisms to ensure it. Nor does the bill establish regulations to curb profit-driven lending. The bill proposes to expand, this is very important, Honourable Member, the bill proposes to expand the outreach of the Credit Information Regulatory Bureau to the grassroots. Predatory microfinance lending by big finance companies has harmed the credit profile of low-income borrowers and enrolled them in the CRIB as bad debtors. More than 85% of rural people are in the CRIB as bad debtors unable to access cheap and safe credit. Expanding the CRIB without addressing the financial disenfranchisement of the low-income people will aggravate the problems by pushing them permanently into the hands of money lenders, Honourable Presiding Member. The right to communities to collectively organize credit is not a novel concept, but a fundamental tradition and a right now enshrined in the international law. The UN Declaration on the Rights of Peasants and Other Working and Rural Areas, UNDROP, adopted on the 17th of December 2018, upholds these collective community rights while recognizing how such collective rights as well as community property or the commons in everyday parlance have been expropriated and are under threat as a result of neo-liberal reforms. Therefore, Honourable Presiding Member, these community-based credit providers must be made exempt from this act. You can bring some other law to try and regularize their provisions, but certainly them coming under microfinance, this particular act is going to disenfranchise them. It is going to seriously affect the women and extremely low vulnerable members, particularly in the war-affected North and the East. I just wish to raise one other matter, Honourable Member.
this microfinance, even with this regards to the microfinance, assuming that we are willing to accept this bill, any case filed against defaulters is done by organizations where they are registered office. So if the registered office is in Colombo, but the loan is given to somebody in Jaffna, that person has to come to Colombo. That is completely ridiculous. Microfinance is primarily targeting the most vulnerable sections of society. To expect someone from one end of the country simply to come all the way to Colombo, simply because those financial institutions are registered in Colombo and not filing those recovery processes in those respective areas where the defaulters are, you are effectively making it impossible for them to come and defend themselves. You are making it impossible for them to come and defend themselves. So I plead that the civil procedure court must be amended particularly with regards to where the cases are filed. It must be filed in the areas that can help these people to defend themselves and not disenfranchise them in the way that they are currently being disenfranchised.